அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல பழைய லோயர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா, அத வந்து எப்படி ஒரு ரீயூஸ் ப்ராடக்ட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஒரு 2, 3 லோயர் எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கிழிஞ்சு போயிருச்சு. முட்டி பகுதி, மேல் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு லோயர் கிழிஞ்சு போயிருச்சு. ஆனா, அதில இருக்கிற வந்து நாடாக்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு வீடியோல பார்த்தாவே தெரியும். நெறைய இடத்துல இந்த லோயர் வந்து கிழிஞ்சு போயிருச்சு. ஆனா வந்து இத வச்சு ரீயூஸ் ப்ராடக்ட்டா என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த நாடாக்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஹார்டா இருக்கும். இத வந்து நம்ப ஒரு 2, 3 நாடாக்கள ஒட்டுக்கா சேர்த்து நல்லா வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு நம்ம துணி காய போடுற கொடிக்கு கூட இந்த நாடாக்கல்ல யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கிறனால இந்த நாடாக்கள் வந்து துணி காய போடுறதுக்குலாம் நல்லா வந்து யூஸபிள் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நாடாக்களை வச்சு நம்ம ரேஷன்ல வந்து அரிசி வாங்க போவோம். அப்போ வந்து இந்த நாடாக்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் வந்து சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வண்டு வந்துடும். இந்த நாடாக்களை வச்சு நம்ம டைட் பண்ணி நல்லா காற்று போகாத மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அரிசியில் வந்து சீக்கிரமாக வந்து வண்டு வராது. அதே மாதிரி ரொம்ப டைட்டாக நம்ம முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு வரனால வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வரனால சில நேரத்தில் வந்து நம்ம சரடோ சில நேரத்தில் வந்து லைலான் வந்து கவுரெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது சில நேரத்தில் வந்து அவுந்து உளுந்துரும். ஆனால் இந்த நாடாக்களை வந்து நீங்கள் வந்து டைட்டாக வந்து முடிச்சு போட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட வந்து அந்த முடிச்சு வந்து கழண்டு வராது. காற்றும் போகாத இருக்கிறனால சீக்கிரமாக வந்து அரிசியில் வந்து வண்டு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணனால எலாஸ்டிக் போயிருச்சு. இதை தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால் அந்த லோயரில் இருந்த அந்த நாடாக்களை எடுத்துட்டு இந்த மாதிரி பின்னூக்கு போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு லோயரில் முன்னாடி பகுதியில் வந்து 2 ஹோல்ஸ் போட்டுட்டேன். இந்த லோயரோட நாடாவை வந்து என்னுடைய லெகின்ஸில் வந்து நான் வந்து இந்த மாதிரி கோத்துக்கிட்டேன். இதை வந்து நான் ரீயூஸ் ப்ராடக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்மளுடைய மூளையை வந்து கொஞ்சம் வந்து வேலை செய்ய விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா வந்து யூஸ்ஃபுல் ஐடியாஸ் வந்து நம்மளுக்கே வரும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம காசு போட்டு வாங்குகிறோம். லோயர் வந்து பனியன் கிளாத்தாக இருக்கிறனால சீக்கிரம் கிழிஞ்சு போயிடுது. ஆனால் அதை வச்சு சில ரீயூஸ் ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதாருடைய ஃபேண்ட் அளவுக்கு என்னுடைய லெகின்ஸை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட்டு வந்து டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து இன்னொரு லோயருடைய கீழ் பகுதியை வந்து நான் 2 பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பனியன் கிளாத்தாக இருக்கிறனால இதை வந்து நம்ம வந்து கவுண்டர் டாப்புக்கு வந்து துடைக்கிறதுக்கு வந்து துணியாக யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப்பை வந்து எப்போவுமே வந்து ஈரப்பதமாக இருக்கிற இடம்னால இந்த பனியன் கிளாத் வந்து சீக்கிரமாக அந்த தண்ணியெல்லாம் துடைச்சி எடுத்துரும். அப்படியே யூஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதனுடைய மேல் டாப்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே கொஞ்சம் மடச்சி தைச்சி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ரொம்ப கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய கிச்சனில் வந்து கீழே மேட்டாக வந்து கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். லப்பர் கிளாத்தாக இருக்கிறனால தண்ணி ஏதாவது சிந்திருச்சுன்னா துடைக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இன்னொரு லோயருடைய கீழ் பகுதியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது நம்ம கையெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து ஒரு ஹேண்ட் க்ளவுஸாக கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.